அதிகாரம் 2. சகரியா மறுபடியுமாய் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து கர்த்தர் காண்பிக்கிற மேலும் ஒரு தரிசனத்தை காண்கிறார். இந்த தரிசனங்கள் எல்லாம் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்களுடைய பக்தி விருத்திக்காக வெளிப்படுத்தப்படுகிறது. சகரியா தான் கண்ட தரிசனத்தை ஆதாரமாக வைத்து ஒரு பிரசங்க செய்தியை சொல்லுகிறார். கர்த்தர் எருசலேமை மறுபடியுமாய் கட்டப்போகிறார். எருசலேமின் நடுவிலே மனுஷரின் திரளும் மிருக ஜீவன்களின் திரளும் இருக்கும். யூதர்களில் சிலர் இன்னும் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு சீக்கிரத்திலேயே திரும்பி வர வேண்டும். சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களுக்கு பல பிரச்சனைகள் உண்டாயிற்று. கர்த்தர் அவர்களுக்கு ஆறுதலான நல்ல செய்திகளை சொல்லுகிறார். கர்த்தர் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சித்தத்திற்கு கர்த்தர் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. நாம் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்காமல் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க வேண்டும்.